சரி. இப்போதைக்கு ஓகே தேர்ட் நம்ம லாஸ்ட் பார்ட் பார்க்குறோம். ஆக்சுவலா பார்ஷியல் கார்லேஷனும், மல்டிபிள் கார்லேஷனும் நான் முடிச்சுட்டேன் லாஸ்ட் கிளாஸ். இப்போ மல்டிபிள் ரெக்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற கான்செப்ட் ஒன்று பெண்டிங் இருந்தது. இதை நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டினேன். அதே ஐடியா தான் நம்மளுக்கு வரும். சரியா இருக்குன்னு. ஸோ மற்றபடி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கைப்பொறிஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். மேபி யூனிட் 5 வரைக்கும் முடிக்கணும். யூனிட் 5 வரைக்கும் உங்களுக்கு மேபி சாட் கூட இருக்கலாம். ஸோ மல்டிபிள் கார்லேஷனோட ஃபார்முலா ஜென்ரலாக எப்படி நோட் சார் பண்ணுறாங்க? இன்னைக்கு 2:30 வரைக்குமா 3 வரைக்குமா சார்? என்னடா கண்ணு? இன்னைக்கு 2:30 வரைக்குமா இல்லை 3 இல்லை வரைக்குமா? 2:30 வரைக்கும் போகுது. இல்லை உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸ் சொல்லுங்க, நான் அது மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சார் 2:30 ஓகே தான் சார். ஓகே, உங்களோட இஷ்டம் தான். நான் எதுவுமே ஏன்னா உங்களுக்கு எப்படி மைண்ட் செட்டப் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுக்க முடியும். நான் அது போஸ்ட் பண்ணி எடுக்க முடியாது. நம்ம பண்ணிக்கலாம். மார்ச் அந்த 10லேருந்து நம்ம போஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம லைட்டாகவே போவோம். ஓகே சார். ஸோ மல்டி ரெக்ரெஷனோட ஃபார்மேட் எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ரெக்ரெஷன் லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளை பார்த்துருக்கோம். பட் இங்கே என்னன்னா 3 வேரியபிள் கான்செப்ட். மோர் தென் 3 வேரியபிள் இருக்குது. பட் உங்களுக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு 3 வேரியபிளே கரெக்டாக இருந்தாலும் 3 வேரியபிள் கான்செப்டோட ஃபார்முலா சொல்கிறாங்க. அப்போ 3 வேரியபிள் என்ன இருக்குன்னா x1, x2, x3 இந்த 3 வேரியபிளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும்? நம்மளுக்கு ஆல்ரெடி 2 வேரியபிள் ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துக்கிறோம் ஆல்ரெடி. ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் 2 வேரியபிள், அதாவது x1 ஆர் x, yங்கிற வேரியபிள் வச்சு நம்ம பார்த்துக்கிறோம். x, y இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா x on yக்கு என்ன ஈக்குவேஷன் வந்ததுன்னா x minus x bar equal to bxy into y minus y bar. இதுதான் x on y ஓட ஈக்குவேஷன். அதே மாதிரி y on x ஓட ஈக்குவேஷன் என்ன கிடைச்சதுன்னா y minus y bar equal to byx into x minus x bar. இதுதான் வந்து ஈக்குவேஷன் வந்தது. அப்போ இதனோட வேல்யூஸ் என்ன? pxyங்கிறது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இதனோட வேல்யூஸ் இருந்ததுன்னா r இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா ஒய்னு இருந்தது. அதே மாதிரி இதனோட வேல்யூஸ் என்ன கிடைச்சதுன்னா r இன்ட்டு சிக்மா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ்னு வந்தது. இது என்னது? ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் x, y மட்டும் இருந்ததுன்னா. சரி, இது மல்டிபிள் ரெக்ரெஷன்ங்கிறது என்னாச்சு? 3 வேரியபிள் இருக்குது. x1, x2, x3 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குது? அப்போ 2 வேரியபிள்னா எத்தனை ஈக்குவேஷன் கிடைக்குது? 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. நம்ம 3 வேரியபிள்னா நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன மாதிரி ஈக்குவேஷன் சொல்லி காட்டுறாங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் x1 on x2, x3 இதனோட ஈக்குவேஷன். ஸோ இதனோட ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குதுன்னா x1 ஈக்குவல் டு p12.3 இன்ட்டு x2 ப்ளஸ் p13.2 இன்ட்டு x3. இதுதான் வந்து x1 on x2, x3யோட ஈக்குவேஷன். இதே மாதிரி அடுத்தடுத்த ஈக்குவேஷன் நம்ம இதே ஃபார்மேட்டில் நம்மளால போட முடியும். ஸோ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா x2ஓட ஈக்குவேஷன் x2 on x3, x1 ஆர் x1, x3 எது வேணா இருந்துட்டு போகுது. இதனோட ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னா சேம் ஐடியா, x2 ஈக்குவல் டு b12.3 x1 ப்ளஸ் p23.1 x3. ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இதே மாதிரி x3க்கு எப்படி பண்ணணும் ஒரு ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்கன்னு. x3 வந்து என்ன பண்ண முடியும்? x3 on x1, x2 எப்படி கிடைக்கும் ஈக்குவேஷன்? x3 ஈக்குவல் டு x3 equal to b 13 சார். ஓகேம்மா, 13 or 31 ஓகே. பாயிண்ட் டாட் 2 இன்ட்டு x1 plus b மறுபடியும் 3 வரும். இல்லை சார், இப்போ வந்துட்டு இங்கே x2 வரும். சொல்லுமா கண்ணு? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே 2 இருந்து இங்கே என்ன நடக்குது? இங்கே 3யும் 1 தான் வருது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணுங்க. சார் அப்போ வந்துட்டு 13.2 13.3 1 இல்ல ஐடியா யோசி பார்க்கலாம். 12.3 பட் நான் ஒரு ஐடியா சொன்னேன். இங்க 2ன்னு இருந்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 2 வரல பாருங்க. கரெக்ட்டா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வரல. அதே மாதிரி இங்க 1 இருந்ததுன்னா இங்க இருங்க. இங்க 1 இருந்ததுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இல்ல. அந்த மாதிரி யோசிச்சு சொல்லுங்க. அப்போ 0.3 சார். பாயிண்ட் ஓகே ஓகே 0.1 வரணும். ஓகே. அப்படி யோசி. x3னால 0.1. ஓகே.
அதை கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகேங்களா? ஓகே. அதாவது இங்க 1 வருதுன்னா இங்க 2 வருது. நல்லா பாத்துங்க. இங்க 1 வருதுன்னா இங்க 2 வருது. அப்ப இங்க 2 வருதுன்னா இங்க 1 வருது. அதே மாதிரி பாருங்க, இங்க 1 வருதுன்னா 3 வருது. ஏன் 2 வராதுன்னா 2 இங்க வந்துருச்சு. அதனால 2 வராது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று உல்டா பண்ணி கொஞ்சம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. சரிங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு நார்மல் மல்டிபிள் ரெகரேஷன் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். Given the following, determine the regression equation of x1 on x2 comma x3, second one x2 on x1 comma x3. So given the value r12 value 0.8, r13 equal to 0.6, r13 is r23 equal to 0.5, sigma 1 equal to 0, sigma 2 equal to 8 and sigma 3 equal to 5. இதான் கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த கண்டென்ட் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து x on y அண்டு x1 on x2, x3 and x2 on x1, x3 எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அந்த P12 ஓட ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் இன்னும் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் x1 on x2, x3 such that ஈக்குவேஷன் எழுதிங்க. x1 equal to P12.3 x2 plus P13.2 x3. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா B12.3 ஓட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். B12.3 ஓட ஃபார்முலா என்னன்னா sigma 1 divided by sigma 2 into r12 minus r12 r23 r12 r23 divided by 1 minus r23 square. இதுதான் ஃபார்முலா B123 ஓட ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஜஸ்ட் எல்லா வேலையுமே அவன் கொடுத்துட்டான். எல்லா கால்குலேஷன் வேலையுமே அவன் கொடுத்துட்டான். ஜஸ்ட் அப்ளை பண்ணி போட்டால் போதும். சிக்மா 1ஓட வேல்யூ 10 டிவைட் பை 8, r12 வேல்யூ 0.8 மைனஸ் again r12. இது r12 இல்லை, இது r13. அதான் டவுட் வருது. r13 இது. ஸோ இது வந்து r13 போட்டுக்கிறாங்க. r13. ஸோ r13ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6 into r23 பார்த்தீங்கன்னா 0.5 divided by 1 minus square of 0.5 square. சரி, இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணி சொல்றாங்க. என்ன ரிசல்ட் வரும் சொல்லுங்க. இப்போ 10 divided by 8 வந்து 1.25 சார். ஓகே டேக்கண்ணே. 1.25. இதெல்லாம் வந்துட்டு 0.8 minus 0.6 into 0.5 சார். ஆமாம். 6 into 0.5 is 0.5. 1 minus 0.5 into 0.5. 0.75. So 0.5 divided by 0.75. 0.666 sir. 0.666. ரெண்டு So மல்டிபிள் 0.833. கரெக்டான ஆன்சர் 0.833. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து B13 இது கண்டுபிடிச்சிட்டோம். P13.2 கண்டுபிடிக்க போகிறோம். அதனோட ஃபார்முலா எடுத்துக்கிங்க. B13.2ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும், இதை அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டோம்ல, இந்த ஃபார்முலா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்க. So sigma 1 by sigma 3. Very good, correct. Into R13. Very good. Minus R12 into Super. R32. 32, 23 ரெண்டு ஒன்று தான். 32 இருந்தாலும் 23 ஒன்று தான். 23, okay. Divided by 1 minus R23 whole square.
R23 or whole square, correct ma'am? R23 square. R23 square. ஸ்கொயர். ஓகே ரைட். இப்போ இதனோட வேல்யூ மேலே இருக்குது, அப்படி காப்பி பண்ணி முடியுமா பாருங்க. காப்பி பண்ணிட்டு கீழே அப்ளை பண்ணுறதான். சார் 10/5. இங்கே 10 இருக்குது, 10/5. That is equal to 10/5. R13. R13 வேல்யூ இங்கே கூட பார்த்துடுதீங்க, 0.6. R120 0.6 மைனஸ் R12 0.8 சார். 0.8. R12 வந்து 0.8 கரெக்டுங்களா? 0.8 இன்ட்டு 0.8. டினாமேட்டர் கால்குலேஷன் அதே தான். So the numerator into 0.6 minus 0.8 into 0.5. 0.2 sir. 0.2 divided by 0.75 is 0.266 into 2. 0.533 sir. கரெக்ட் மேம், கரெக்ட் ஆன்சர் 0.533. இது P13.2 ஓடது. வெரி குட். நம்ம ஆன்சர் அப்ளை பண்ண போகிறோம். x1 ஈக்குவல் டு P12.3 வந்து 0.833. அப்போ என்னது, இது வந்து 0.8333 இன்ட்டு x2 ப்ளஸ் இந்த வேல்யூ 0.533 இன்ட்டு x3. இதுதான் நம்மளுடைய x1 ஆன் x2, x3 ஓட ஆன்சர். எனர்ஜி டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். சரி, இப்போ உன்னோட ஒர்க்கு கொடுத்துட்றேன். செகண்ட் பார்ட்டு நீங்கள் தான் போட போகிறீங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? x2 on x1 x3 சார். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சுருங்க. இந்த ஈக்குவேஷன் வச்சு எங்கே இருக்குது? ஸோ x2 வந்துட்டு b2 3.1. ஓகே, 2 3.1 இன்ட்டு இங்கே 1 வந்துச்சு. 1 வந்துச்சுன்னா இங்கே x3 வரும். x1 x3 1 வந்து 3 வரும் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2 சார். சொல்லுங்க. 2 1 1 2 எல்லாமே ஒன்று தான். 0.3 இன்ட்டு x1. 3 into x1. ஓகே, இந்த 2 1நாலும் 1 2நாலும் சேம் தான். சரிங்களா? ஓகே ஓகே சார். ஓகே எடுக்கணும். இப்போ எல்லா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போ இதனோட P23 ஃபார்முலா என்னங்க? P23.1 ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஆல்ரெடி இங்கே எழுதிருப்பீங்களா? இதை ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. இதை ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. ஸோ சிக்மா 2 3 இல்ல சார். ஸோ சிக்மா 2 by sigma 3. சிக்மா 2 by sigma 3. வெரி குட், கரெக்ட். into R23. R23. ஓகேம்மா, R23 கரெக்ட். மைனஸ் R12 into R13. வெரி குட், கரெக்ட். டிவைடட் by 1 minus R13 square. வெரி குட் மேம். இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது நீங்களே போடுங்க. வேல்யூ கார்டு நீங்களே போடுங்க. சார் 8/10. 8/10. R23 வந்து 0.5 minus R12 is 0.8 into 0.6. ஸோ நியூமரேட்டர் வந்துட்டு 0.02 சார். கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. சார். ஸோ நியூ டினாமினேட்டர் 1 minus 0.6 into 0.6 தானே சார்? பாயிண்ட் சிக்ஸ் சொல்லுமா? ஒரே நிமிஷம் சார். சார் 8/10 into 0.03125. ஓகே, end of result divided by 10. 0.025 சார். இல்லை எடுக்கணும். இன்னொரு கால்குலேட் பண்ணு. நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன சொல்லிக்கிறேன்னா 0.5 minus 0.8 into 0.6. கரெக்ட். இது 0.02 சார்.
0.02. கரெக்டா இருக்கானே. டினாமினேட்டர் 1 minus 0.6. 0.6 into 0.6. 1 minus. ஆமாமா. 0.6 into 0.6, which is 0.64, sir. Correct, ma'am. Into 0.02 divided by 0.64. 8 pi. 8 divided by pi. Into இதனோட வர ரிசல்ட் 8 divided by pi போட்டுரும். வர ரிசல்ட்டோட வரும். புரியல சார். பட் கண்ணே இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணனும். இத கம்ப்ளீட் பண்ணிட்டு 8 divided by pi. 8 divided by pi இருக்குதுங்க. சார் இப்போ அத into 8 divided by 10 பண்ணலாம் சார். 10 இல்ல இருக்கு. 10 இருக்குது. நம்ம மாத்தி போட்டுறோம். சிக்மா 3 வந்து 10 இல்ல 5. சிக்மா 3 வந்து 5. ஓ நம்ம சிக்மா 1 ன்னு போட்டுறோம் சார். அதனால தான் ஆன்சர் தப்பா வந்தது. ஓ 0.05 சார். 0.005. 0.05. கரெக்ட். 0.05 கரெக்ட் மேம். கரெக்ட். சரி ஓகே. அடுத்த ஆன்சர் அடுத்து B2 1.3 சார். P1 2.3 ஆல்ரெடி போய்ட்டோம்னு நினைக்கிறேன். போட்டோமா? தங்க இருக்குது பாரு. ஆல்ரெடி போட்டோம். ஆமா சார். இதுதானே P1 2.3 இதுதானே? ஆமா சார். So, அப்போ என்ன ஆகும் இந்த end of result? x2 equal to 0.05 x3 plus 0.83 ஆமா சார். 0.83. 0.83 into 2. x2. x1 ஓட தான் கேக்குறோம். ஓகே. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. என்ன டவுட் இருக்குதுமா? இல்ல சார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கொடுக்குறானோ அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுருக்குங்க. சரி, இது நார்மலாக வந்து R1 R2 சிக்மா 1 சிக்மா 2 இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்டில் போடணும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா டேட்டா வேல்யூ கொடுத்துருவோம். டேட்டா வேல்யூ கொடுத்துட்டோன்னா நம்ம எப்படி கால்குலேஷன் போகிறதுங்கிறத 3 வேரியபிள் கால்குலேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கு என்ன ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா 3 வேரியபிள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இது வந்து டேட்டா வேல்யூ கிவன் x1, x2, x3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது டேட்டா வேல்யூஸ் கொடுத்தோம்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன ஈக்குவேஷன் மட்டும் எழுதி காட்டுறேன். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன? x1 ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு x2 ப்ளஸ் அனதர் கான்ஸ்டன்ட் இன்ட்டு x3. இதுதான் ஃபார்மேட். சரி, இதுக்கு எப்படி டேட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம டேட்டா வேல்யூவோட கால்குலேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து மெயின் ஈக்குவேஷன். நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ என்னன்னா ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளோட ஒர்க், மெயின் ஒர்க்கு. இப்போ இதை வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் எப்படி சம்மேஷன் கண்டுபிடிச்சிடுங்க. சம்மேஷன் இதுக்கு சம்மேஷன் எது இல்லை, இதுக்கு சம்மேஷன் எடுங்க. சம்மேஷன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? சம்மேஷன் x1 equal to summation a plus b is constant summation x2 plus c is constant summation x3. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா summation x1 equal to இது கான்ஸ்டன்ட் டைம் n டைம்ஸ் ஆட் ஆகும். அதனால இது எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா na நோட் பண்ணுறாங்க. இந்த இதுக்கு na நோட் பண்ணுறாங்க. ப்ளஸ் b இன்ட்டு x2 ப்ளஸ் c இன்ட்டு x3. சி இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒர்க் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சம்மேஷன் x2 மல்டிப்ளை பண்ண போகிறாங்க. சம்மேஷன் x2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா அதான் x2 மல்டிப்ளை பண்ண போகிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா சம்மேஷன் x1 இன்ட்டு x2 இதோட x2 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அந்த எண்ணுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிங்க x2ன்னு. அப்போ a இன்ட்டு சம்மேஷன் x2 ப்ளஸ் b இன்ட்டு சம்மேஷன் x2 ஸ்கொயர், b இன்ட்டு சம்மேஷன் x2 ஸ்கொயர் plus c into summation x2 into x3. சரி, அதே ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ண போறோம்? x3 மல்டிப்ளை பண்ண போறீங்க. x3 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? summation x1 x3
equal to a into summation x3 plus b into summation x2 x3 plus c into summation x3 square. அவ்வளோதாங்க. இந்த 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் அதான் நம்மளுக்கு மல்டி ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன். இது டேட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணணும். இதில் என்ன டவுட் இருக்குதா? ஃபார்முலா என்ன நம்பர் ஒர்க்குன்னா சால்வ் 3 ஈக்குவேஷன் யார் 2, 3, 4 and finding a value, finding a, b, c, a, b, c and apply in equation 1. Apply in equation 1 is called a regression equation. Is called a regression equation. அவ்வளோதான். இந்த ஒர்க்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்னென்ன கால்குலேஷன் வேணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம போடுற ஒர்க்கு. இப்போ என்ன சொல்லிக்கிறான்னா find the multiple regression equation. Find the multiple linear regression equation. Regression equation. வெறுனே ஒன்று கேட்குறான் x1 on x2 and x3 கேட்குறான். x1 on x2 and x3 of the following data. x1 வேல்யூ கொடுத்துட்டான் 4, 6, 7, 8, 9, 13, 15. x2 வேல்யூ கொடுத்துட்டான் 15, 12, 8, 6, 15, 12, 8, 6, 4, 3. நம்ம அடிஷனல் டேட்டா வந்துருக்குது 4, 6, 7, 8. இங்கே வந்து 9 இருக்குது, 8 கிடையாது 9. இங்கே 13, இங்கே 15. ஓகே, இங்கே 15 எக்ஸ்ட்ரா 8 கிடையாது. ஓகே, அடுத்து x3 வேல்யூ. x3 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30, 24, 20, 14, 10, 4. ஸோ அவ்வளோதான் கண்ணு. இதுக்கு நம்ம ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி பாருங்க சொல்கிறேங்கண்ணு. சார் மேக்ஸிமம் மேலே இருக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். மேலே என்ன ஃபார்முலா கொடுத்துக்கணும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மெயினாக என்னென்னா டேபிள் ஃபார்ம் பண்ணணும். டேபிளுக்கு என்னென்ன வேணும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டேபிளுக்கு என்னென்ன வேணும்னா x1 வேல்யூ வேணும், சம்மேஷன் x2 வேல்யூ வேணும், சம்மேஷன் x3 வேல்யூ போட்டுடலாம். அடுத்து என்ன மல்டிபிகேஷன் வேணும், x1 இன்ட்டு x2 வேணும், அடுத்து x2 ஸ்கொயர் வேணும், x2 இன்ட்டு x3 வேணும். அடுத்து என்ன வேணும், இந்த வேல்யூ இங்கே இருக்குது பட் x3 ஸ்கொயர் வேணும். இது எல்லா கால்குலேஷன் இப்போ நம்ம டேபிளில் ஃபார்ம் பண்ணணும். டேபிளில் ஃபார்ம் பண்ணி கால்குலேஷன் முடிச்சா தான் இந்த கால்குலேஷன் முடியும், என்ன முடியாது. ஒரு பெரிய கால்குலேஷன் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் நம்மளுக்கு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் எழுதி என்ன பண்ண போகிறோம், x1 வேல்யூ, x2 வேல்யூ, x3 வேல்யூ. அடுத்து என்ன வேணும், x1 இன்ட்டு x2 வேணும், x1 இன்ட்டு x3 வேணும், அண்டு x2 இன்ட்டு x3 வேணுமா செக் பண்ணிக்கிற ஃபார்முலாவில். ஆமாம், x2 இன்ட்டு x3 வேணும், x2 இன்ட்டு x3 வேணும். அண்ட் என்ன வேணும், எய்தர் x1 ஸ்கொயர் தேவைப்படையாது, பட் என்ன வேணுது x2 ஸ்கொயரும் x3 ஸ்கொயரும் ஃபார்முலா இருக்குது, அந்த வேல்யூஸ் வேணும். அப்போ அந்த வேல்யூஸ் இங்கே என்ட்ரி பண்ண போகிறோம். x2 ஸ்கொயர் அண்ட் x3 ஸ்கொயர் எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டால் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆக போகுது. எந்த டேட்டாக்கு, கிவன் த டேட்டாக்கு, இந்த டேட்டாக்கு. இது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோமா. இப்போ எனக்கு அப்படி சொல்லுங்கள், கீழே என்ட்ரி பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம். பிக்சர் எடுத்து ஓகே எடுக்கணும். அப்படி ஸ்வீல சொல்லுங்கள், அப்படி நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். சொல்கிறேங்க 4 6 நான் எழுதிடுறேன், அப்படி பாருங்க 7 9 13 15. அடுத்த டேட்டா 15 12 8 15 12 8 6 4 3 3 ஒன்று இருக்குது. அடுத்து x3 30 24 20 14 10 4 10 4. ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் தான். டக்குன்னு போட்டுருவீங்க, டக்குன்னு சொல்கிறாங்க.
sir. 15 into 4, ம் 60. ம் 12 into 6, 72 72. ம் 7 into 8, 56. ம் 9 6 are 54. ம் ம் 13 into 4, 52. ம் 15 into 3 is 45. ஓகே கரெக்ட். அடுத்து x1 x3 X1, X3. 30 into 4, 120, sir. 24 into 6, 144. ம் 7 into 20, 140. ம் 14 into 9, 126. வெரி குட். 15 into 4, 60, sir. Oh, இல்லை. போட்டுக்கலாம் பார்த்துட்டேன். ஓகே. அடுத்து x2 X2 x3 into X3. இது பெரிய 15 into கால்குலேஷன். 30, 450. 450 12 into 24, 288. 288 8 into 20, 160. 160 14 into 6, 84. 40, 12, sir. 40 12. அடுத்து ஸ்கொயர் என்னோட ஸ்கொயர். Sir, 15 square, 224 225. 144 144, 64, 36, 16, 9. வெரி குட். அடுத்து x ஸ்கொயர் 30 into 30, 900. 24 900 into 34, 576. 20 into 2400. 14 into 14, 196. 100, 16. 16 இதை முடிச்சிட்டோமா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் சம்மேஷன் கண்டுபிடிக்கண்டா. ஒவ்வொன்றுக்குமே சம்மேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? சம்மேஷன் கண்டுபிடிச்சிங்கம்மா? இல்லை சார், போட்டுட்ருக்கேன். நான் போடுறேன். x1 x2 x3க்கு சம்மேஷன் வேணும் சார். கண்டிப்பாக வேணும் டக்குன்னு. எல்லாத்துக்குமே வேணுங்க. இருக்கிற டேபிளுக்கு எல்லாத்துக்குமே 7 plus 9 plus 13 plus 15. 54, sir. 54 கரெக்டுங்க. 15 plus 12 plus 8 plus 6 plus 4 plus 3. 48, sir. 48 30 plus 24 plus 20 plus 14 plus 10 plus 4. 102, sir. 102 102, sir. ம் 60 plus 72 plus 56 plus 54 plus 52 plus 45. 339, sir. வெரி குட். கரெக்ட். 339 120 plus 144 plus 140 plus 126 plus 130 plus 60. 720, sir. 720 ஆமாம் சார். கரெக்ட். 450 plus 288 plus 160 plus 84 40 plus 12. 1034. Correct. 1034. Correct. 225 plus 144 plus 64 plus 36 plus 16 plus 9. 494, sir. 494 900 plus 516 plus 400 plus 196 plus 100 plus 16. 2128, sir. 2188 செக் பண்ணி பாருங்க. 2128, sir. 2188 28 இங்க 88 போட்டுக்கறாங்க. ஒரு செக் பண்ணிக்கிறீங்களா இல்ல போட்டுக்கலாமா? செக் பண்ணுங்க. எனக்கு 88 புக்லெட்ல கொடுத்துறாங்க. மேபி மிஸ்டேக் இருக்குனா நீங்க பாத்துக்கோங்க. ஸ்கொயர் கரெக்ட்டா தான சார் பண்ணிருக்கோம்?
ஓ அதை பார்க்க விரும்புறீங்களா? ம் 24 576. 576 சார். ஆமாம் 5 and 6 ஆட் பண்றாரு. 576. அப்போ கரெக்ட் 70 ஆட் ஆனால் வந்துடும். ம் Plus 70 ஆட் ஆனா கரெக்டு தான். பழைய ஆன்சருக்கு 70 ஆட் பண்ணது வந்துடும். ம் ஸோ கிடையாது. இப்போ எல்லாத்தையும் எங்கே போய் அப்ளை பண்ண போகிறோம்? இந்த மேலே கொடுத்த 3 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இதில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த எல்லா வேலையும் அங்கே அப்ளை பண்ண வேணும். அப்போ எடுத்தபடி என்ன ஈக்குவேஷன் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சம்மேஷன் x1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ், சாரி இங்கே ஏ இன்ட்டு இல்லை என்ஏ. என்ஏங்கிறது என் நம்பர் ஆஃப் டேட்டா. அப்போ என்ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சம்மேஷன் x2 ப்ளஸ் சி இன்ட்டு சம்மேஷன் x3. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ முடிச்சிடலாம். சம்மேஷன் x1 எவ்வளவு? 54. கரெக்டாமா? அப்போ 54 ஈக்குவல் டு n வேல்யூ. n எத்தனை டேட்டா இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 டேட்டா இருக்குது. அதனால் இங்கே 6 எழுதிக்கிறேன். 6a ப்ளஸ் b இன்ட்டு சம்மேஷன் x2. x2 எவ்வளவு? 48. அப்போ 48b ப்ளஸ் c இன்ட்டு 102. 102c. இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். 3 வேரியபிளில் அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் என்னென்னா இதோட x2 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனோட x2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ x1 x2 ஈக்குவல் டு இந்த எண்ணை மறந்துடுங்க. என்ன தான் நம்மளுக்கு x2 ஆயிரும். இது சம்மேஷன் x2 ஆயிரும். அப்போ a இன்ட்டு சம்மேஷன் x2 ப்ளஸ் b இன்ட்டு சம்மேஷன் x2 ஸ்கொயர் ப்ளஸ் c இன்ட்டு சம்மேஷன் x2 இன்ட்டு x3. ஓகே. அப்போ x1 இன்ட்டு x1 இன்ட்டு x2 ஓட வேல்யூ 1034. சாரி x1 இன்ட்டு x3 தானே. x1 இன்ட்டு x3ங்கிறது இங்கே இருக்குது 720. கரெக்டுங்களா? x1 இன்ட்டு x2 எங்கே இருக்குது? ஒரே நிமிஷம் மேலே பார்த்துக்கிறேன். ஓகே இங்கே இருக்குதா? ஓகே இதுதான் நம்மளோட வேல்யூ. x1 இன்ட்டு x2 இதுதான் இங்கே எழுதிக்கிறது பார்த்தீங்களா, x1 இன்ட்டு x3. அப்போ 339 ஈக்குவல் டு சம்மேஷன் x2. சம்மேஷன் x2 எவ்வளவு? 48. அப்போ 48a ப்ளஸ் சம்மேஷன் x2 ஸ்கொயர். x2 ஸ்கொயர் இங்கே இருக்குது 494. அப்போ 494b ப்ளஸ் சம்மேஷன் x2. சம்மேஷன் x2 எவ்வளவு? சம்மேஷன் x2 இன்ட்டு x3 வந்து இது. அப்போ என்னது? 1034 இன்ட்டு c. இது ஈக்குவேஷன் 3. இது ஈக்குவேஷன் 2, நாட் பர் 3. இது ஈக்குவேஷன் 2. இதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன். ஸோ மூணாவது ஈக்குவேஷன் என்ன வரும்? இந்த டேமோட x2 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ x3 மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்னாச்சு? சம்மேஷன் x1 x3 ஈக்குவல் டு a இன்ட்டு சம்மேஷன் x3 ப்ளஸ் b இன்ட்டு சம்மேஷன் x2 இன்ட்டு x3 ப்ளஸ் c இன்ட்டு சம்மேஷன் x3 ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூ எல்லாம் என்ட்ரி பண்ண போகிறோம். x1 x3 வந்து 720. அப்போ 720 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ, அதாவது x3 ஓட வேல்யூ 102. அப்போ 102a ப்ளஸ் b. x2 x3 தான் போட்டோம் 1034ன்னு பின்னு போட்டுருவோம். ப்ளஸ் c இன்ட்டு சம்மேஷன் x3 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 2188. 2188 என்னாச்சு? 2188 இன்ட்டு c. ஓகேங்களா? இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். சரி 3 ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் தெரிய மாட்டேங்குன்னு? இதுல கால்குலேட்டர்ல போடுறாங்க சார். போட்டுக்கலாம்டா. இல்லைன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். கால்குலேட்டர் எடுத்து சால்வ் பண்ணால் யூசிங் கால்குலேட்டர் என்ன மாடல் பார்த்து சால்வ் பண்ணியிருக்காங்க. யூசிங் கேசியூ மேக்ஸிமம் கேசியூ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தான்டா. 9N MS 9N MS ES ES அலோடு உங்களுக்கு? எஸ் சொல்லலாம் சார். ஓகே இங்கே MS தான் அலோடு. ஓகே ES 991. சரி எடுக்கிறேன். இந்த 3 ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ண தெரியுமில்ல? ஏவோட கோஎஃபிஷியன்ட், பியோட கோஎஃபிஷியன்ட், சியோட கோஎஃபிஷியன்ட், அப்புறம் கான்ஸ்டன்ட் அப்படி அப்ளை பண்ணணும். சரிங்களா? இங்கிருந்து எடுக்கணும். இங்கிருந்து எடுத்துட்டு அப்புறம் கடைசியாக தான் கான்ஸ்டன்ட் போடும். அந்த 4 ஈக்குவேஷன் 2 தான சார்?
த்ரீ மொத்தம் 3 ஈக்குவேஷன் கடைசியா தேர்ட் ஈக்குவேஷன். Sir, third equation is ax square, sir. என்னமா அந்த 3/3 வேரியபிள் போடா. x plus b 3/3 plus வேரியபிள் ax. வச்சு போடுங்க. 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் 3/3 வேரியபிள் இருக்குங்களா, அதுல போடுங்க. சொல்றா கண்ணு, டவுட்டா? நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? Sir, ax plus by plus cz அது இல்ல, அது லீனியர் ஈக்குவேஷன். அதேதான் கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ax plus by plus cz ஈக்குவல் டு t இருக்கு, இல்ல பிளஸ் t இருக்கும், ஏதோ ஒன்னு. ஈக்குவல் டு t இருந்தா ஆமா சார், இது இருந்தாலும் ஓகே. இதுல தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் a வந்துட்டு 6 சார். ஆமாடா கண்ணு. அப்புறம் 48. கரெக்ட்டா. அதுக்கு அப்புறம் 102. ஓகே. d ஓடது 54. கரெக்ட்டா கண்ணு. செகண்ட் ஈக்குவேஷன்ல 48. ஓகே. 494. கரெக்ட். 103. கரெக்ட்மா. d வந்துட்டு 339. கரெக்ட். 339. 102. 1034. ஆமா 1034. 2188 equal to 720. கரெக்டா கண்ணு. ABC வேல்யூ 16.268. ஒரே நிமிஷம். A ஓட வேல்யூ சொல்லுங்க. 16.268. ஓகே. B ஓட வேல்யூ -0.892 சார். மைனஸ்ல வருது. இல்ல வருது, அது மைனஸ்ல வந்துட்டு போகுது, அது தான் புரியுது. ஓகே சார், -0.892. and C ஓட வேல்யூ -7.332 into 10 to the power -3 sir. -3 யா? அப்ப 0.1 போடணும். இப்போ 0.-0.0732 எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? ரெக்கார்டு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? x1 ஈக்குவல் டு a. ஓட விட என்ன? 16.268. ஆக்சுவலாக நம்ம நார்மல் ஈக்குவேஷன் எழுதணும். நார்மல் ஈக்குவேஷன் என்னன்னா x1 ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஃபார்மேட்டுக்கூட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துங்க. நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் ஈக்குவேஷன் இது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் எழுதிப்போம். இதனோட இதுதான் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அதுக்கு ஏபிசி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ அந்த ஈக்குவேஷன் திரும்ப எழுதி ஏபிசி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். a + b x2 + c x3. அப்போ 16.268 -0.872 x2 -0.0732 x3. சரி, இதுதான் நம்மளுடைய ரெக்கார்டு ஈக்குவேஷன். சரிங்களா? சரி, டவுட் உங்களுக்கு? சரி, இப்போ ரெண்டு ஃபார்மேட்லேயே கொடுத்துரும். டைரெக்டாக ரெக்ரெஷன் வேல்யூ, கார்லேஷன் வேல்யூ, இல்லை இந்த வேல்யூ, இன்னொரு வேல்யூ ஆமாம் மல்டிபிள் கார்லேஷன் வேல்யூ கொடுத்து